إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومن شهد منكم الشهر فليصم. وقال النبي صلى الله عليه وسلم اتقوا الله ربكم وصلوا خمسكم وصوموا شهركم وأدوا زكاة أموالكم وأطيعوا ذا أمركم تدخلوا جنة ربكم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமும் அருளும் நிறைந்த ரமதான் பிறர்க்கரிய ஒரு மகத்தான பாக்கியம், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கரிய ஒரு மகத்தான சந்தர்ப்பம். இதற்காக நாம் ரப்புக்கு ஆயிரம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு ரமதான் ஒரு முஃமினுக்கு கிடைக்க பெற்றதென்றால் அவனுடைய வாழ்நாளில் அவன் செய்த அந்த மகத்தான நன்மைகளுக்கு ஈடாக வேறு எதையும் ஆக்கிக் கொள்ள முடியாது. புனிதமான இந்த ரமதான் எல்லா நல்ல அமல்களின் சேர்க்கை என்று சொன்னாலும் பொருத்தம்தான். ரமதானுக்கு பெருமக்கள் ஹதீசுகளின் அடிப்படையிலே சுமார் 60 பெயர்களை சொல்லி காண்பிப்பார். ரமதானுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 60 பெயர்கள், அதனுடைய ஒவ்வொரு தனித்தன்மையை பொறுத்து. இது ஷஹ்ருல் உம்மா, இந்த உம்மத்தினுடைய மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று சொன்னார். இன்னொரு ஹதீஸில் இது ஷஹ்ருல்லாஹ், ரப்பின் மாதம் என்று வந்திருக்கிறது. இது ஷஹ்ரு ஸியாம், நோன்பினுடைய மாதம். ஷஹ்ருல் கியாம், அல்லாஹுவை இரவு காலங்களில் அதிகம் நின்று வணங்கக்கூடிய ஒரு மாதம். ஷஹ்ரு ஸப்ர் என்றெல்லாம் 60 கிட்டத்தட்ட பெயர்கள் இருப்பதாக மார்க்கம் நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார். ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் ஒருவர் நோன்பு வைக்க தவறிவிட்டார் என்று சொன்னால் அவர் அந்த நோன்பை கலா செய்தாலும் கூட அல்லது காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் கூட ரமலானுடைய அந்த குறிப்பிட்ட நாளில் நோன்பு வைத்ததற்கு ஈடாக முடியாது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் என்று சொன்னால் ரமலானுடைய மாதமும் அதிலே நாம் வைக்கக்கூடிய நோன்பினுடைய உயர்வும் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நோன்பாளியினுடைய உறக்கமும் கூட ஒரு இபாதத்தாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நோன்பாளி ஒருவர் வாய்புத்தி அமைதியாக இருப்பதையும் கூட தஸ்பீஹ் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு உயர்வான ஒரு நிலைப்பாடு. இதிலே ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் ஒரு பரதனுடைய ஸ்தானத்தையும், ஒரு பரதை நிறைவேற்றினால் 70 பரதனுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுப்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்களில் உள்ள செய்தியை பார்க்கும் பொழுது இப்லீஸை தவிர உலகத்தில் உள்ள ரூஹுள்ள எல்லா பொருள்களும் எல்லா படைப்பினங்களும் நோன்பாளிகளுக்காக துவா செய்கிறது. இப்லீஸை தவிர உலகத்தில் உண்டான அத்தனை படைப்புகளும் நோன்பாளிகளுக்கு துவா செய்வதாக ஹதீஸ்களில் நமக்கு தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நோன்புக்கு 1000 சிறப்புகள் இருப்பினும் கூட அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஒரு வார்த்தைக்கு நிகர் வேறு என்ன செய்ய முடியும்? മലയാളത്തിലെ ഒരു വാർത്ത சொல்வார்கள், അസ്സൗമുലി എന്നാണ് റബ്ബ് പറഞ്ഞത്, അസ്സൗമുലി എന്നാണ് റബ്ബ് പറഞ്ഞത്, അത് തന്നെ മതി മതി എന്ത ശ്രേഷ്ഠതമാണത്.
அல்லாஹ் தனக்கு உள்ளதுன்னு சொன்னானே, அசோமுலின்னு சொன்னானே, மதி மதி, அது போதும் அது போதும், அதற்கு நிகராக இன்னொன்றை சொல்ல முடியுமா என்று கேட்பார். அது மாதிரி அல்லாஹு தாலா உலகத்தில் எவ்வளவு அமல்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் 10லிருந்து 700லிருந்து 7000 வரை இஹ்லாஸுக்கு ஏற்ப கூலி கொடுத்தாலும் நோன்பு மாத்திரம் எனக்கு சொந்தம் என்று ரப்பு சொன்னானே, அதற்கு ஈடாக அதற்கு நிகராக ஒரு வார்த்தை இல்லை என்ற அளவிற்கு விசேஷமானது நோன்பு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரப்பினால் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பை நோற்பதற்குண்டான சங்கையான ரமதான். அதே போல அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஒரு மகத்தான வழி கஸரத்து சுஜூத், அதிகமாக சுஜூது செய்வது. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான், வஸ்ஜுத் வக்தரிப், நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அதன் வழி ரப்பை நெருங்குங்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபமா யகூனல் அப்த யகூன சாஜிதா, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமான நேரம் ரப்பிடத்தில் ரப்பை சுஜூது செய்யும் நேரம். இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். இந்த சிரசை ரப்பிற்கு முன்னால் நாம் வைக்கிறோம். ரப்பிற்கு முன்னால், ரப்பே நான் உன்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான இந்த சஜிதா, எதை செய்ய மறுத்தானோ இப்லீஸ், அந்த சஜிதா, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று செய்ய மறுத்த அந்த சஜிதா என்பது சாதாரணமானது அல்ல. இது ரப்பினுடைய குர்பத்தை நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவதிலே அதற்கு ஈடாக ஒன்று இல்லை என்று நமக்கு ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி தானே ஹஜ்ரத் ரபீஆ அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிரும்படியான சில ஹிர்மத்துகளை செய்த பொழுது, உங்களுக்காக ஏதாவது நான் துஆ செய்ய விரும்புகிறேன், உங்களுடைய காரியங்கள் ஒன்றிலே நான் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன், சல் ஹாஜதக், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்கள் என்று சொன்னார். சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட அதிபுத்திசாலியான செய்தனா ரபீஅத்துல் அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே உங்களுடைய முராபகத்தை, அஸ்அலுக முராபகத்துக ஃபில் ஜன்னah, நாயகமே சொர்க்கத்தில் நான் உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். வேற ஏதாவது கேளுங்களேன், நான் போதும் நாயகமே, சொர்க்கத்தில் நான் உங்களோடு நிலையான அந்த உலகத்தில் நான் இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவன் நான் நாயகமே, அது போதும் என்று சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னது, அஇன்னி அலைக பிகஸரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதை கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த காரியத்தில் நான் உதவுவதற்கு எனக்கு நீங்கள் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். என்றால் கஸரத்து சுஜூத், அதிகமான சுஜூத் என்பது ரப்பை நெருக்கி வைப்பதிலே உன்னதமானது, அவனுடைய அன்பை பெறுவதில் என்று சொல்வார். அதனால்தான் ஷைத்தான் மனிதர்களை முன்வழியாக பின்வழியாக வலப்புறமாக இடப்புறமாக வந்து கெடுப்பேன் என்று சொன்னான். அவன் மறந்தது 2, ஒன்று மேல் ஒன்றை மறந்தான், கீழையும் மறந்தான், துஆவையும் மறந்தான், சுஜூதையும் மறந்தான் என்று சொல்வார். சுஜூதும் துஆவும் ரப்பை நெருக்குவதிலே ஷைத்தானை விட்டு தூராக்குவதில் உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, அந்த கஸரத்து சுஜூதை, அந்த அதிகமான சுஜூதை கொண்ட அந்த ஒரு மகத்தான தொழுகை சங்கையான தராவீஹ் தொழுகை. தராவீகை போல இவ்வளவு சுஜூதுகளை கொண்ட ஒரு தொழுகை வேறு தொழுகை கிடையாது. தராவீகை போல இவ்வளவு சுஜூதுகளை கொண்ட ஒரு நிலையை வேறு தொழுகை கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த 20 ரக்காத்திலே 40 சுஜூதுகளை செய்வதற்கான மகத்தான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மகத்தான பேரருளில் அதுவும் மகத்தானது, சந்தேகமே இல்லை. அதே போல் அருமையான பெருமக்களே, இந்த ரமலானுடைய நன்மையை கருதி பல்வேறு நல்ல காரியங்களை, இதில் ஒரு காரியம் செய்தால் அதிலே கொடுக்கப்படக்கூடிய கூலியின் அளவை நாம் வைத்து அதிகமான விக்கிர்களை, அதிகமான துவாக்களை, அதிகமான தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பது போலவே நாம் இந்த நன்மையை கருதி பிறருக்கு நம்மால் என்னென்ன உபகாரங்களை செய்ய முடியுமோ ரமலானில் அதிலே ஒரு தனி கவனம் செலுத்துவேன். ஏனென்று சொன்னால், தீன் என்று சொன்னாலே அந்நசீஹா, ஆயுமே தீன் என்னன்னு கேட்டாங்க, ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார்கள், அந்நசீஹா, தீன் என்பது நசீஹத்துன்னு சொன்னார். அதற்கு விளக்கம் மார்க்கத்தில் என்ன சொல்வார்கள், இராதத்துல் கைரிலில் கைர், மற்றவர்களுக்கு கைரை நாடுவது, அதுதான் தீன். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு கைரை நாடக்கூடிய ஒரு நிலை இருக்குமானால் அது நல்ல தீன் உள்ளவர் என்பதற்குண்டான அடையாளம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்ப லிநஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீ பூரண மூமின் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு சலாமிலே தொடங்கி, மனிதர்கள் சலாம் சொல்கிறார்கள், தொடக்கம் இதுதானே. சலாமில் தொடங்கி மனிதனுடைய மரணம் வரை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், மற்றவர்களுக்கு நாம் நன்மையை நாடி சொல்கிறோம். சலாம் என்பதிலே நிறைய அர்த்தம் இருக்கிறது. சாந்தமும் அமைதியும் நிம்மதியும் உங்களோடு இருக்கட்டும் என்பது மாத்திரமல்ல, சலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று.
அல் மலிக்குல் குத்தூஸ் சலாம். ரப்பினுடைய திருநாமங்களிலே சலாம் என்பது ஒன்று உண்டு. அல்லாஹ் உங்களோடு என்றும் இருக்கட்டும், ரப்பினுடைய பேரருள் இருக்கட்டும், அவனுடைய உதவி இருக்கட்டும் என்று அந்த சலாம் அதை நாம் ஆரம்பிக்கிறோம் என்றால் அதிலேயும் மற்றவர்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறோம். ஜனாசாவினுடைய தொழுகை என்று சொன்னாலும் கூட ஒரு மூமினுடைய கடமை 6 கடமைகளில் ஒன்று அல்லாஹும் ரப்பே, இவருடைய பாவத்தை மன்னித்தருள் என்று கேட்கிறோமே. தீன் என்பதை பொதுவாக மற்றவருடைய நன்மையை, ஒருவருக்குண்டான உயர்வை, நம்மால் முடிந்தவரை பிறருக்குண்டான உபகாரத்தை செய்வதுதான் தீன். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் என்றால் அவரால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது, அவர்தான் முஸ்லிம் என்றும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்படிப்பட்ட மனித உணர்வுகளுக்கு, மற்றவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பளித்தார். யாரையும் நோவினைப்படுத்தக் கூடாது. ஒரு ஹதீஸை பார்த்தேன், வித்தியாசமா இருந்துச்சு, படித்ததுதான் ஓதியதுதான் என்றாலும் கூட அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய குதிரையை மற்றவருக்கு அன்பளிப்பு செய்துட்டான். தன்னுடைய குதிரையை ஒரு ஆளுக்கு அன்பளிப்பு செய்துட்டான். அந்த மனுஷருக்கு குதிரையுடைய தரம், இதனுடைய உயர்வு, இதனுடைய நிலை எல்லாம் தெரியல. அவர் அதை கொண்டு போய் சந்தையில விற்க ஆரம்பிச்சா கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டார். அதற்கு உமர்லான்னு பார்த்தாங்க, நம்மளையும் வாங்கிக்கலாம் போல் தெரியல. இந்த மனுஷருக்கு அன்பளிப்பா அவருக்கு தேவைக்கு பயன்படுமேங்கிறதுக்காக கொடுத்தா அவர் இப்படி மட்டமான விலைக்கு கொண்டு போய் விற்கிறாரு, நம்மளே வாங்கிக்கலாமா? ஆனா வாங்கிக்கிறலாமா? கொடுத்த ஊர்ல அப்படி அன்பளிப்பா கொடுத்தது வாங்கக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்குது. வாங்கலாமா வாங்கக்கூடாதா? விலை கொடுத்துதான் வாங்க போறோம், இருந்தாலும் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு தெரியல. இதுல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்துட்டான். நாயகமே, நான் ஒரு ஆணு குதிரை அன்பளிப்பா கொடுத்தேன், அந்த மனுஷன் அதை கொண்டு போய் விற்கிறார், ரொம்ப குறைஞ்ச விலைக்கு மட்டமான விலைக்கு விற்கிறாரு, நானே அதை திரும்ப விலை கொடுத்து வாங்கிக்கிறலாமா என்று நான் நினைக்கிறேன் என்று கேட்ட பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்தரி, விலைக்கு வாங்க வேண்டாம். அல்-ஆயிது ஃபீ ஹிபதிஹி கல் கல்பி யகீவு சும்ம யஊது ஃபீ கைஹி. ஒரு அன்பளிப்பை கொடுத்து வேறு ஏதோ ஒரு வழியில் அதை பெறுவது. நீங்க போய் விலை கேட்டா அதனுடைய அசல் விலையை சொல்வாராவது? அவற்றில் தான் நமக்கு பெரிய வந்துச்சு, அதனால தெரிஞ்சு நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரே தவிர அசல் விலையை சொல்ல மாட்டார், உங்களுக்கு கூட்டி சொல்ல மாட்டார். மற்றவங்களுக்கே குறைஞ்சு வைக்கிறாரு சொல்லும் பொழுது உங்களுக்கு சரி நீங்க கொடுக்கறத கொடுங்க என்றுதான் சொல்வார். அதனாலே அன்பளிப்பு கொடுத்ததை நீங்கள் திரும்ப பெறுவதற்கிறதே, நாய் தான் சாப்பிட்டதை வாந்தி எடுக்கும், திருப்பி அதை எடுத்து சாப்பிடும். அது மாதிரி ஒரு செயல் போல் ஆகிவிடும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்றால், அருமையானவர்களை, அன்பளிப்பு கொடுத்ததை அவர் மட்டமான விலைக்கு விற்கிறார், நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட அது மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக இருக்காது, அவருடைய காரியங்களுக்கு நன்மை செய்வதாக இருக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, மற்றவர்களுடைய மனது புண்படாத அளவிற்கு, அவர்களுக்கு நன்மை விளைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய பார்வையும் சிந்தனையும் செயல்பாடுகளும் அமைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய காலம் இது அன்பினுடைய மாதம், இரக்கத்தின் மாதம், பிரியத்தின் மாதம், சபருடைய மாதம், மற்றவர்களுக்கு உபகாரத்தினுடைய மாதம். அந்த அடிப்படையிலே ஜகாத் கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய நாட்களில் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். பெரும்பாலானவர்கள் ரமலானில் கொடுக்கிறார்கள். காரணம், நன்மையின் அதிகம் என்ற அளவை அடிப்படையாக வைத்து ரமலானில் பெரும்பாலும் கொடுக்கிறார். உண்மையானவர்களே, ஜகாத்தை பிறை கணக்குப்படி குறிப்பிட்ட நாளில் நாம் இந்த பிறை முஹர்ரம் 1 கணக்கிட்டால் அடுத்த வருஷம் முஹர்ரம் 1 கணக்கிட, பிறை கணக்குப்படி ஒவ்வொரு வருடமும் ரமலானை ஒவ்வொரு வருடமும் நாம் அதை கணக்கிட வேண்டியது அவசியம். நன்மையின் அளவை கருதி கொஞ்சம் நம்ம பிந்தி கொடுக்கிறோம், கொஞ்சம் முந்தி கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஜக்காத் என்ற எண்ணத்தில் அதை கொடுக்கும் பொழுது அது தவறல்ல. அந்த அடிப்படையிலே ரமலானில் செய்ய வேண்டிய மகத்தான ஒரு காரியங்களிலே ஒன்று ஜக்காத். நாம் இதுல அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய, பிறருக்கு உபகாரம் செலுத்த வேண்டிய, மனிதர்களுக்கு பயன்பட வேண்டிய உன்னதமான நல்ல காரியங்களை செய்வதிலே ஜக்காத்தையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஜக்காத் என்பது ரப்பு நமக்கு வழங்கிய இந்த தீனின் மகத்தான ஒரு அம்சம். உமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா وَيُقِيمُ الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. நீங்கள் இഖ்லாஸான முறையில் காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறீர்கள், தொழுகை நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்கள். وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ, அதுதான் சரியான தீன். ஒரு மனிதனிடத்தில் சரியான தீன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சிறந்த தொழுகையாளியாக இருப்பது என்பது மாத்திரமல்ல, அவர் பூரணமாக ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பவராக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தீன் உள்ளவர்.
செவ்வையான தீனுக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் அருள்பறையிலே சொல்லி காண்பிப்பான். கண்ணியமானவர்களே, ஜகாத் என்பது கடமை என்பதையும் அதை ஆர்வத்தோடு செய்வதிலேயும் உம்மத்தே முஹம்மதியா 1400 ஆண்டுகளாக அந்த காரியங்களில் ஈடுபாட்டோடும் பிரியத்தோடும் செய்கிறார்கள். கணக்கிடுதல வேண்டுமான கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கணக்கிடுதல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கலாம், கணக்கிடுவதில் வேண்டுமானால் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஜகாத் கடமை என்பதை உம்மத்து விளங்கி இருக்கிறது. அந்த கடமையையும் பிரியத்தோடும் அன்போடும் கண்ணியத்தோடும் முறையோடும் உலகத்திற்கு கொடுப்பதிலே, மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே முன்மாதிரியாக உம்மத்தை முஹம்மதியா இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஜகாத்தை பொறுத்தவரையில நாம விளங்கிற வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் விரும்பும் அளவிலோ நாம் விரும்பும் வகையிலோ கொடுக்க கூடாது. ஜகாத் இவ்வளவு வருது, சரி குத்து மதிப்பா கொஞ்சம் கொடுத்துருவோம். நாம் விரும்பும் வகையிலோ நாம் விரும்பும் அளவிலோ கொடுக்கப்படுவது அல்ல ஜகாத். அது முறையாக கணக்கிடப்பட வேண்டும். முதல்ல அது ஒரு இபாதத்தின் விளங்கணும். அதை ஒரு இபாதத்தின் நாம் விளங்க வேண்டும். அந்த அடிப்படையிலே, அந்த இபாதத்தின் அடிப்படையில் இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒரு மனிதரிடம் ஆண்டு முழுவதும் அவருடைய செலவுகள் கடன்கள் போக 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பணம். நீதான் போன் பண்ணி கேட்டேன் வெள்ளியினுடைய விலை என்னன்னு சொல்லிட்டு, இன்னைக்குள்ள விலை என்ன ரேட் என்னன்னு கேட்கறதுக்காண்டி கேட்டேன். 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பணத்தினுடைய அளவு ஒருவரிடத்திலே வருடம் முழுவதும் இருந்தார், வருடம் முழுவதும் அவரிடத்தில் அந்த பணம் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், அது தோராயமாக அளவாக நமக்கு 49,000 ரூபாய் துல்லியமா கணக்கிடுறார். 49,000 ரூபாய் வருடம் முழுவதும் ஒரு மனிதரிடத்தில் அவருடைய மற்ற செலவுகள் எல்லாம் போக, கடன்கள் போக 49,000 ரூபாய் வருஷம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் கணக்கிட வேண்டும். சில நேரங்கள்ல பேலன்ஸ்ல 5 லட்சம் ரூபாய் வருது, திடீர்னு 2 லட்சம் ரூபாயா மாறுது, திடீர்னு 7 லட்சம் ரூபாயா கூடுது. இது என்ன செய்யறது? எது குறைவோ அதைத்தான் கொடுக்கணும் ஜகாத். ஏன்னா வருடம் முழுவதும் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையிலே வருடம் முழுவதும் உங்களிடத்தில் எந்த பணம் இருக்குமோ அந்த அளவுக்கு 49,000 ரூபாய் அளவிற்கு தோராயமா 50,000 ரூபாய் யாரிடத்திலே வருடம் முழுவதும் இருக்குமோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஜகாத்து கடமையாகிவிட்டது. அதற்கும் அதற்கு மேலுள்ள எல்லா பொருள்களுக்கும். ஜகாத் பொறுத்தவரையில 4 விஷயங்கள்ல ஜகாத்து கடமை. 4 விஷயங்களில் முதலாவது தங்கம் வெள்ளி பணம். தங்கம் வெள்ளி பணம் இதெல்லாம் ஒரு பொதுவாக பணத்தினுடைய அளவோடு மதிப்பிடப்படக்கூடியது. இதுலயும் ஜகாத்து கண்டிப்பா கடமை. கணக்கிட வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட நாள் யார் யாரு கொடுக்கணும், மார்க்கம் அதை ரொம்ப தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். மார்க்கம் பெற்றோர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது, ஜக்காத்து கொடுக்க கூடாது, அவங்க தான் நம்முடைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. உறவினர்களிலே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாம், மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளுடைய பேர பிள்ளை அப்படி கொடுக்க கூடாது. தாயார் தகப்பனாருடைய தாயார் தகப்பனார் அப்படி அந்த வழியிலையும் கொடுக்க கூடாது. ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாம். கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கூடாது. பஞ்சாதி ரொம்ப கஷ்டப்படுறான்னு இருக்கிறது அவளுக்கு கொடுக்கறது அல்ல, அது அல்ல. கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கொடுக்க கூடாது. சகோதர சகோதரிகளுக்கு அதுபோல் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. தங்க வெள்ளி பணம் போன்றவைகளிலே, 2வது கால்நடைகளிலே, 3வது விவசாயங்களிலே, 4வது பழங்களிலே. ஜகாத்தினுடைய கடமை இவ்வளவுதான். ஜகாத்தினுடைய கடமை என்பது இந்த 4 பொருள்களிலே தான். தங்கம் வெள்ளி பணம் இது பொதுவாக பணத்தை மதிப்பிடக்கூடிய அளவு. அது மாதிரி கால்நடைகள் அதுலயும் விரிவான சட்டங்கள் இருக்கு. கால்நடைகள்லயும் ஆடு மாடு ஒட்டகத்துல மட்டும்தான் கடமை. ஒரு ஆள் குதிரை வச்சிருக்கிறார் நிறைய, ஜக்காத்து கடமை அவருக்கு ஆகாது. அது மாதிரி ஆடு மாடு ஒட்டகைகள் இருந்தால்தான் ஜக்காத்து கடமை. மாதிரி விவசாயம் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது அல்லது இவர் தண்ணீர் இறைக்கிறார், 2க்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. விவசாயத்தினுடைய அளவு எவ்வளவு வருதோ அதுக்கு அந்த அளவு கொடுக்கறது மட்டும்தான். அதுக்கு பிறகு அதுக்கு கடமை கூடுதலா இருந்தாலும் கூட அதற்கு இல்லை. இப்படி விவசாயத்தினுடைய நிலை. அது மாதிரி பழங்களை பொறுத்தவரையில பேரீத்தம்பழம் திராட்சை பழத்துக்கு தான் ஜக்காத். மற்றதெல்லாம் பொருளாதாரமாக கணக்கிடப்படும் பொருள்களாக, விற்பனை பொருள்கள் போல் கணக்கிடப்படக்கூடியதிலே மற்ற பழங்கள் நிறைய பழங்களை வச்சு விற்கிறாருன்னு சொன்னா இது இந்த 2னுடைய உற்பத்திக்கு தான் ஜக்காத்து கடமை. மற்றதெல்லாம் நம்முடைய விற்பனை பொருள்கள் போல் கணக்கிடப்படும். ஜக்காத் மற்ற பொருள்களாக அது கணக்கிடப்படும். அது மாதிரி நாம் உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் ஜக்காத்து கிடையாது. ஒரு உலகத்திலேயே ஆக உயர்ந்த தரம் உள்ள கார் வச்சிருக்கிறார், கோடி கணக்கில் வருமானம் உள்ள கார் என்று சொன்னாலும் நாம் உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் ஜக்காத்துங்கிறது கடமை இல்லை. முஸ்லிம்கள் வாங்கி வைத்திருக்கிறார் கோடி கணக்கிலே உள்ள பெருமானம் உள்ள பொருள்கள்,
அது மாதிரி நாம உபயோகிக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி அதற்கு என்பது ஜக்காத் என்பது மார்க்கம் கடமை என்று சொல்லவில்லை. உபயோகிப்பதிலே அதற்கு நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நாம சாதாரண உபயோகிக்கக்கூடிய நகையும் சொல்லி காமிக்கிறான். நகைன்னா குறிப்பிட்ட அளவிற்கு எவ்வளவு உபயோகத்தின எவ்வளவு 4 செயின் இன்னொரு செயினை மட்டும் எடுத்துக்கிறோமா, இல்ல எங்காவது போகும்போது ஒரு பொருள் போட்டுக்கிறதுக்காண்டி போட்டு போறோம், அது குறிப்பிட்ட அளவு என்பது அல்ல. காலத்தை பொறுத்தும் நிலையை பொறுத்தும் ஆட்களை பொறுத்தும் மாறுபடும். சில பேருக்கு ஒரு 5 பவுனுங்கிறது மற்ற நேரத்தில் உபயோக பொருளா இருக்கு. சில பேர் 50 பவுனுங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே உபயோக பொருளா இருக்கும். அதனால காலத்தையும் ஆட்களையும் பொறுத்து அது மாறுபடும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அது உபயோக பொருள்களாக இருக்குமானால் அதுவையும் ஜக்காத் இல்லை என்று எதற்கு நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார். அருமையானவர்களே, ஜக்காத் என்பது கடமையானது. யாருக்கு பொருளாதாரத்தில் 50 ரூபாய் அளவுக்கு வருடம் முழுவதும் இருக்கிறதோ கண்டிப்பா கொடுக்க வேண்டும். மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதற்கும் சார்ந்த சுரூபியான சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு தயாரானதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. நான் ஹயாத்தாக இருக்கும் வரை இந்த தீனிலே ஒரு குறைவும் ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்ற உங்களுடைய சொல் உலக அளவிலே பிரபலமானது. அதனால ஜக்காத்தினுடைய கட்டத்திலே தான் அவர் சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, ஜக்காத் உண்டாக்கி தரக்கூடிய உன்னதமான பண்புகள், ஜக்காத் உண்டாக்கி தரக்கூடிய உன்னதமான பண்புகள். முதலாவது அல்லாஹு தாலா செல்வந்தர்களை சோதிக்கிறான். மார்க்கத்துல செல்வந்தர்னா வருஷம் முழுவதும் 50,000 வச்சிருந்தா அவர் செல்வந்தர். மார்க்கத்துல நம்ம செல்வந்தருங்கிறதுக்கு வச்சிருக்கிற அளவுகள் அல்ல. ஒரு மார்க்கத்திலே ஒரு ஆள் செல்வந்தரா இல்லையா என்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுகோல் என்பது வருடம் முழுவதும் 50,000 ரூபாய் அளவுக்குண்டான பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க செல்வந்தர் தான், மார்க்கத்தினுடைய அளவு கண்ணோட்டத்தின்படி. அதனால் அல்லாஹு தஆலா ஜக்காத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய தத்துவங்களே ஒரு செல்வந்தனை அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? இவன் தனக்காக வாழ்கிறானா, என் சொல்படி வாழ்கிறானா, அவன் தனக்காக மாத்திரம் வாழ்கிறானா அல்லது என் சொல்படி வாழ்கிறானா என்று அல்லாஹு தஆலா செல்வந்தனை சோதிக்கிறான். இரண்டாவதாக ஜக்காத்தினுடைய உன்னதமான தத்துவங்களிலே மனிதனுடைய இதயத்தில் கஞ்சத்தனம் என்ற அந்த ஒரு அழுக்கு படியாமல் பாதுகாப்பதிலே ஜக்காத் முன்னணியாக இருக்கிறார். உலக அளவில் இன்னைக்கு ஜக்காத் முறையாக நிறைவேற்றக்கூடிய ஏராளமான பெருமக்கள் இருக்கிறார். காரணங்களில் ஒன்று என்னன்னா, ஜக்காத்து சரியா பார்க்க போனா அளவு கம்மியா தான் இருக்கு. பொருளாதாரம் இதுல இல்ல அதுல இல்ல அதுல இல்ல இதுல இல்லைங்கிறது அதிகம். முறையாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவுங்கிறது நம்ம குறைவான அளவுக்கு தான் இருக்கு. குறைவான பொருள்களில் தான் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதனால ஜக்காத்து கொடுக்கக்கூடிய உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் மனித மனதிலே கஞ்சத்தனம் என்ற அழுக்கு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் அவன் அல்லாஹ்வுடைய விரோதி என்று வருகிறார். அல் பகீலு அதுவுல்லாஹ், கஞ்சன் என்பவன் அல்லாஹ்வுடைய விரோதி. உலவுக்கான ஆவிதா, அவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா அவர் இருந்தாலும் கூட கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய விரோதத்திற்கு காரணமாகிவிடும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அதனால இந்த ஜக்காத் என்பது ஒரு மனிதனுடைய இதயத்திலே கஞ்சத்தனம் என்பது படியாமல் பாதுகாக்கக்கூடியது. அது மாதிரி ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதியான சூழல் உண்டாகுவதற்கு ஜக்காத் காரணமா இருக்கு. ஜக்காத்தை முறையா கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக மற்றவர் துவா செய்கிறார். ஜக்காத் யாரிடத்திலிருந்து பெறப்படுகிறதோ அவர்களுக்காக கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும் என்பது குர்ஆனுடைய கட்டளை. அல்லாஹ் சொன்னான், குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம் வ ஸல்லி அலைஹிம். நாயகமே, ஜக்காத்தை நீங்கள் பெறுங்கள், அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும், சுத்தத்தை பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தும். மா காலத்தி ஜக்காத்து மாலன் இல்லா அஹ்லகத்துஹு, ஜக்காத்து பணம் மற்ற பணத்தோடு சேர்ந்திருந்தால் அதையும் சேர்ந்து அழித்து விடும் சொன்னாங்க. அதையும் சேர்த்து அழித்து விடும். அதனால ஜக்காத் என்பது நீங்கள் பெற வேண்டும், பெற்றால் அவங்களுக்காக துவா செய்வது கடமைன்னு மார்க்கம் சொல்லும். என்ன, தான் சம்பாதித்த பணத்தை உண்டாக்குறது எவ்வளவு சிரமம், அதுக்காக எத்தனை முயற்சிகள், என்னென்ன யுக்திகள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பது தெரியும். அந்த பொருளாதாரத்தை ஒரு மனிதன் உண்டாக்கி கஷ்டப்பட்டு உண்டாக்கிய பணத்தை செலவழிக்கிறார், அவர் கொடுக்கிறார் என்றால் அவருக்காக துவா செய்ய வேண்டும். உம்மத்தினுடைய கடமை அது. வஸல்லி அலைஹி, நாயகமே நீங்க அவளுக்காக துவா செய்யுங்க, ஸல்லல்லாஹு துவாவை பெற்றுத் தருகிறது, நன்மக்களுடைய துவாவை பெற்றுத் தருகிறது என்று சொல்வார்கள். அதனாலே ஜக்காத் என்பது அது ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான அமைதியான ஒரு சூழல் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட மேலாக தன்னை படைத்த இறை அருளுக்கு, ரப்புக்கு அவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி. தன்னை படைத்த அவன் தந்த அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி இருக்குது இல்லையா?
கண்ணை தந்தான்னு சொன்னா அதை கொண்டு என்ன செய்ய, நல்ல காரியங்களை பார்க்கறது, குர்ஆன் ஓதுறது, இப்படி உள்ள காரியங்களுக்கு பயன்படுத்துவதுதான் அதனுடைய சுக்குர். அது மாதிரி பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய சுக்குர் என்பது அல்லாஹ் சொன்ன வழியில் விதத்தில் அதை நிறைவேற்றுவதுதான் அதற்குண்டான சுக்குர். தன்னை படைத்த ரப்பு தன்னை இப்படி கொடுப்பதற்குண்டான ஒரு நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறானே என்று அவன் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் ஜக்காத்தினுடைய நுட்பம் அமைந்திருக்கிறது என்று சொல்வார். புனிதமான ரமலான் எல்லா நன்மைகளுடைய ஒன்று சேர்க்கையாகவும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். ரமலானை நாம் பெற்றதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கிடைத்த இந்த ரமலானை மிகுந்த பாக்கியத்தோடு வீணான செயல்கள் அனைத்திலிருந்தும், கெட்ட குணங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கி அறமான செயல்களை, நல்ல செயல்களை, அறமான குணங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் பேணி நடப்பதற்கு இந்த ரமலானை நாம் காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ரமலானாக, ரமலானும் குர்ஆனும் உம்மத்திற்காக எனக்கு சிபாரி செய்யும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படி சிபாரி செய்யக்கூடிய ரமலானாக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு ஆக்கி தந்தருள்வானா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான ரமலானை ஆபியத்தோடும் சலாமத்தோடும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானா. செய்யும் அமல்களில் இஹ்லாஸை தந்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. எந்த விதமான முகஸ்துதிக்காகவோ, அற்பமான துன்யாவினுடைய நோக்கங்களுக்காகவோ, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு காரியத்தை செய்வதை விட்டு பாதுகாத்து ஹாலிசன் இல்லா ரப்புக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தையும் உயர்ந்த குணத்தையும் அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.